வணக்கம் மாணவர்களே, நான் உங்க பிரேம்கிரண். நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது W2S அகாடமி சேனல். ஸோ இதை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் ஷேர் பண்ணிக்காங்க அண்ட் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்காங்க. ஸோ தட் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸ் அப்டேட்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ லாஸ்ட் பார்ட் நம்பர் 5 வீடியோவில் நம்ம பார்த்தது டியூவல் நேச்சர் ஆஃப் மேட்டர். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பார்ட் நம்பர் 6 வீடியோஸில். ஸோ வாங்க நம்ம வந்து பார்த்துட்டோம்னா இதோட கண்டினியூஷன் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா பார்ட் நம்பர் 6 வீடியோ. இந்த டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பார்ட்டிகல் நேச்சர் ஆஃப் அ லைட். ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தது என்னன்னா வேவ் நேச்சர்ல என்னென்னலாம் ப்ராப்ளம் இருந்துச்சு. பிகாஸ் ஏன்னா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா வேவ் தியரி படி உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா வேவ் தியரி எல்லாமே ஒரு கான்செப்டை சொல்லிச்சு. பட் ஆனால் ப்ராக்டிக்கல்ல செஞ்சு பார்க்குறப்ப போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், அதாவது பார்ட்டிகல் நேச்சர் இருக்கக்கூடிய அந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா வேற விதமான ரிசல்ட் கொடுத்துச்சு. அதனால அது வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அப்ப நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். அப்ப பார்ட்டிகல் நேச்சர் என்ன, வேவ் நேச்சர் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் டீடைலா நம்ம பார்க்கலாம். சோ இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்துட்டீங்கன்னா பார்ட்டிகல் நேச்சர் ஆஃப் த லைட். சோ இதுல நியூ எக்ஸ்பெரிமெண்ட் ஷோட் தட் வேவ் மாடல் ஆஃப் லைட் நீடட் டு பி ரிவைஸ்டு. ஏன்னா வேவ் நேச்சர்ல வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு சில எக்ஸ்பெரிமெண்டல் இது கூட கோரிலேட் ஆகல. எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட் ஒரு மாதிரி இருந்துச்சு, வேவ் ரிசல்ட் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த தியரிட்டிக்கல் வேல்யூ. அதனால அதை ரிவைஸ் பண்ணி நம்ம மாத்தணும் அப்படின்னு கொஞ்சம் நினைச்சாங்க. So the wave model of light cannot be explained why heated object emit only certain frequencies of light at a given temperature. So இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நீங்க ஒரு இன்கேண்டசன்ட் பல்ப் எடுத்திருக்கீங்கன்னா அந்த பல்ப் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறப்போ அந்த ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட்ல அந்த டங்ஸ்டன் ஹீட் ஆகுது. அந்த டங்ஸ்டன் ஹீட் ஆகுறப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சில வந்து பார்த்துட்டீங்கன்னா அது ஒரு ஆப்ஜெக்ட்ஸை எமிட் பண்ணுது. மோஸ்ட்லி அதை நம்ம என்ன சொல்றோம், ஃபோட்டான் அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் ஆனா இந்த வேவ் மாடல்ல இந்த லைட் ஏன் வந்து பார்த்துட்டோம்னா இந்த மாதிரி ஹீட்டான ஆப்ஜெக்ட் எமிட் பண்ணுது அப்படிங்கறது அதனால சொல்ல முடியல. இந்த டெம்பரேச்சர்ல இது இவ்வளவு ஃப்ரீக்வன்சில ஃபோட்டான்ஸ் எமிட் பண்ணும் அப்படிங்கிறது வேவ் மாடல்ல அவங்களால சொல்ல முடியல. அண்ட் அது மட்டும் இல்லாம why some metals emit electrons when colored light of a specific frequency shines on them. இது நம்ம முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம். காப்பருக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா யூவி லைட் அடிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ ஒரு ஒரு மெட்டலுக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு சில ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய லைட், கலர்டு லைட் அடிச்சா தானே நம்மளுக்கு ஃபோட்டான்ஸ் எனக்கு வெளியே வருது. ஸோ ஏன் ஒரு சில ஃப்ரீக்வன்சி அடிச்சா மட்டும்தான் வெளியே வந்து எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகுது அப்படிங்கிறதையும் அதனால சொல்ல முடியல. ஸோ இந்த காரணங்களுக்காக தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா வேவ் தியரியை வந்து கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பார்ட்டிகல் நேச்சர் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. ஸோ ஆக்சுவலா முன்னாடி எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னு பாத்துட்டீங்கன்னா லைட்டுக்கு வந்து வேவ் கேரக்டரா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எந்தெந்த மாதிரி பினாமினாஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னா இன்டர்ஃபியரன்ஸ், டைஃப்ராக்ஷன், போலரைசேஷன், இது எல்லாமே வந்து பாத்துட்டோம்னா வேவ் கேரக்டர். லைட் வந்து வேவா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பினாமினாலாம் எக்ஸிபிட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அதே இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப பார்ட்டிகுலா இருந்துச்சுன்னா அது எந்த மாதிரி பினாமினாஸ் எக்ஸிபிட் பண்ணுன்னு சொல்லி கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா பிளாக் பாடி ரேடியேஷன் அண்ட் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொன்னாங்க. சோ அப்ப போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படினாலே நம்மளுக்கு தெரியும், ஒரு லைட் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் மேல படுறப்போ பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சில, அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி என்னன்னு உங்களுக்கு தெரியும், த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி. சோ அந்த த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சிக்கு மேல படுறப்போ அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு விதமான பார்ட்டிகிளை வெளியே அனுப்புது. அந்த பார்ட்டிகிளுக்கு பேர் வந்து பாத்துட்டோம்னா போட்டோ எலக்ட்ரான், போட்டான்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து பார்ட்டிகிள் கேரக்டர். அப்ப இங்க என்ன சொன்னாங்கன்னா ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாரு 1905ல அப்ப லைட்டுக்கு வந்து ரெண்டு கேரக்டருமே இருக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு. ஒன்னு வந்து பாத்துட்டீங்கன்னா வேவ் கேரக்டர், அதாவது எதை வச்சு முடிவு பண்ணாரு, இன்டர்ஃபியரன்ஸ், டைஃப்ராக்ஷன், போலரைசேஷன், இது எல்லாத்தையும் வச்சு லைட்டுக்கு வேவ் கேரக்டர் இருக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு. அண்ட் அதே பார்ட்டிகிள் கேரக்டர் அதை எந்த எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு கன்ஃபார்ம் பண்ணாரு, பிளாக் பாடி ரேடியேஷன், போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். அப்ப லைட்டுக்கு ரெண்டு கேரக்டருமே இருக்கு. சோ லைட் இஸ் டியூவல் இன் நேச்சர் அப்படின்னு அவர் ஒரு முடிவுக்கு வந்தாரு 1905ல. அண்ட் அதுக்கப்புறம் வந்து லூயிஸ் டி ப்ராக்லி தான் என்ன பண்றாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் 1924ல இந்த ஐடியாவை வச்சு, அதாவது இந்த போட்டான் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை வச்சு என்ன பண்றாருன்னா ஆல் மெட்டீரியல் பார்ட்டிகல்ஸ், அந்த போட்டான் மட்டும் கிடையாது, எல்லா மெட்டீரியல் பார்ட்டிகல்ஸ் such as எலக்ட்ரான், போட்டான், ஆட்டம், புரோட்டான், மாலிகுல், பீஸ் ஆஃப் சாக், பேப்பர், இது எல்லாமே வந்து பாத்துட்டீங்கன்னா possess both wave and particle character. பட் அதுல ஒரு சின்னதா ஒரு 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 ட்ரிக் இந்த क्वेश्चन வந்து பாத்துட்டீங்கன்னா நிறைய கேக்குறாங்க. அது என்னன்னு பாத்துட்டீங்கன்னா the wave associated with the particle it is called as a matter wave அப்படின்னு சொல்றாங்க. இத நல்லா பாத்துக்காங்க. wave associated with particle is called as a matter wave. இது ஒரு டைம் வந்து பாத்துட்டீங்கன்னா MCQல கேட்டிருக்காங்க. wave associated with particle மாத்தி எழுதிராதீங்க. ஓகே, நம்ம இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த ரெண்டோட டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அப்ப வேவ்னா என்ன, பார்ட்டிகல்னா என்ன நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெளிவா புரியணும்ல. சோ அதுக்கு நீங்க ஒரு ஃபுல் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனோட இங்க நான் சொல்றேன்.
பார்ட்டிகல் அப்படிங்கறது வந்து பாத்துட்டீங்கன்னா இது வந்து பாத்துட்டோம்னா it occupies a well defined position in space, அதாவது localized அப்படின்னு சொல்றாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பாத்துட்டோம்னா ஒரு டேபிள் மேல ஒரு ஒரு பால் நீங்க வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்காங்களேன், அந்த பால் வந்து அந்த டேபிள்ல ஒரு இடத்தை ஆக்குபை பண்ணிருச்சு. அதே இடத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா இன்னொரு பால் உங்களால வைக்க முடியாது. அப்ப நீங்க அந்த அதே இடத்துல இன்னொரு பால வைக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வச்ச பால நீங்க எடுத்தா மட்டும்தான் அந்த பால வைக்க முடியும். அப்போ ஒரு 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 ஆப்ஜெக்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா பார்ட்டிகல் நேச்சரா இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு இடத்த லோக்கலைஸ் ஆயிருக்கும். அதே இடத்தை இன்னொரு பார்ட்டிகல்னால ஆக்குபை பண்ண முடியாது unless it is removed. அப்ப வேவ்னா அப்படி கிடையாது, இட் இஸ் delocalized. சே ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நீங்க ஒரு ரூம்ல வந்து 2 லைட் இல்ல 3 லைட் போட்டிருக்கீங்க, ஒரு கிரீன் கலர் லைட் இல்ல ஒரு ஒயிட் கலர் லைட் போட்டிருக்கீங்க. இப்ப கிரீன் கலர் லைட் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு இடத்துல போய் வெளிச்சத்தை கொடுக்குது அப்படின்னா அதே இடத்துல வந்து ஒயிட் கலர் லைட்டோ இல்ல வந்து பாத்துட்டீங்கன்னா எல்லோ கலர் லைட்டோ டிராவல் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது. வேவ் அப்படிங்கறது வந்து பாத்துட்டீங்கன்னா இட் இஸ் delocalized. அதனால வந்து பாத்துட்டீங்கன்னா பர்టిక్యులர் ஸ்பேஸ் அதை ஆக்குபை பண்ணிருக்கு அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. இட் ஸ்ப்ரெட்ஸ் அவுட் இன் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். And next வந்து பாத்துட்டீங்கன்னா particle characterல கொடுத்திருக்காங்க பாருங்க. When a particular space is occupied by one particle, the same space cannot be occupied simultaneously. இததான் முன்னாடியே நான் சொன்னேன். இதுக்கு இன்னொரு கீவேர்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா the particle do not interfere. கரெக்ட்டா? ஏன்னா முன்னாடியே ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பால நீங்க வச்சிருக்கீங்க, இன்னொரு பால்னால அதே இடத்துல இன்டர்ஃபியர் ஆக முடியாது. பட் whereas இங்க அப்படி கிடையாது. ஒரே இடத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா 2-3 வேவ்ஸ்னால இன்டர்ஃபியர் ஆக முடியும். So they undergo interference. And அடுத்து வந்து பாத்துட்டீங்கன்னா லாஸ்டா இருக்கிறது, when a number of particles are present in a given region of space, their total value is equal to their sum. So இது நமக்கு தெரியும், ஒரு இடத்துல வந்து நீங்க 2-3 பால் வச்சிருக்கீங்க அப்படின்னா what is the total space occupied by the particle னு கேட்டாங்கன்னா எல்லா பாலும் நீங்க ஒரு இடத்துல வச்சிருக்கீங்கன்னா எல்லா ஒரு பாலும் எவ்வளவு ரீஜன் ஆக்குபை பண்ணிருக்கோ நீங்க அது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா it gives the ஒரு வேல்யூ. சோ அதுதான். பட் whereas இங்க வந்து பாத்துட்டோம்னா எவ்வளவு வந்து பாத்துட்டோம்னா ஆக்குபை ஆயிருக்கு அப்படிங்கறத நம்மளால எல்லாம் சொல்ல முடியாது. பிகாஸ் ஏன்னா இங்க நடந்தது எல்லாமே இன்டர்ஃபியரன்ஸ்னால. அப்ப ரிசல்டன்ட் வேவ் வந்து லார்ஜரா ஸ்மாலரா மட்டும் தான் சொல்ல முடியுமே தவிர எவ்வளவு இடத்தை வந்து பாத்துட்டோம்னா அது ஆக்குபை பண்ணிருக்கு அப்படின்லாம் நம்மளால சொல்ல முடியாது. ஒரு ஒயிட் கலர் லைட் பிரைட்டா இருக்கு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் லைட் ரொம்ப டிம்மா இருக்கு அப்படின்னா அது வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க பிரைட்டா இல்ல வந்து பாத்துட்டோம்னா ரொம்ப வீக்கா இருக்கா இல்ல ஃபேடடா இருக்கா அப்படின்னு மட்டும் தான் சொல்ல முடியுமே தவிர அது வந்து எவ்வளவு ரீஜன் அதை ஆக்குபை பண்ணிருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. அப்ப இதுல ஓவராலா அவங்க என்ன சொல்றாங்கன்னா பார்ட்டிகல்ஸ் எல்லாமே they are localized, they do not interfere and the total value is equal to their sum. But whereas waveல வந்து பாத்துட்டோம்னா waves are delocalized, waves they interfere, resultant wave can be larger or smaller than the individual wave. So இதான் வந்து பாத்துட்டீங்கன்னா பார்ட்டிகளுக்கும் வேவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ். ஓகே, இது வெறும் இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன்ல மட்டும் நீங்க அப்படியே முடிவு பண்ணிரலாமா அப்படின்னு பார்த்தோம்னா அது கிடையாது. இத வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமென்ட் மூலமாவும் இத வந்து பாத்துட்டோம்னா எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்காங்க. சோ அது என்ன அப்படிங்கறத நான் கீழேயே நான் காமிச்சறேன். சோ அது எக்ஸ்பெரிமென்ட் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா experiment to prove the particle and wave property of an electron. அதுல ஃபர்ஸ்ட் வந்து வேவ் கேரக்டரை வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பண்றாங்க. அந்த எக்ஸ்பெரிமென்ட் ரொம்ப ஈஸி தான். அந்த எக்ஸ்பெரிமென்ட்க்கு பேர் என்ன வைக்கிறாங்கன்னா டேவிசன் அண்ட் ஜெர்மர். சோ டேவிசன் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமென்ட். இதுல என்னென்னலாம் பண்றாங்கன்னு பாத்துட்டீங்கன்னா ரொம்ப எல்லாம் கிடையாதுங்க. ஒரு டங்ஸ்டன் ஃபிலமென்ட் பல்ப் எடுத்துக்கறாங்க, அப்புறம் ஒரு பெரிய ஒரு நிக்கல் கிறிஸ்டல், லார்ஜ் சிங்கிள் நிக்கல் கிறிஸ்டல் எடுத்துக்கறாங்க, அப்புறம் ஒரு போட்டோகிராஃபி பிளேட் எடுத்துக்கறாங்க. இப்போ நீங்க அந்த பல்பை வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு லோ டென்ஷன் பேட்டரியில நீங்க கனெக்ட் பண்ணி அந்த பல்பை க்ளோ பண்ண வைக்கிறப்போ பல்ப்ல இருந்து எனக்கு வந்து பாத்துட்டோம்னா அந்த எலக்ட்ரான் லைட் வேவ்ஸ் எல்லாம் எனக்கு வெளியே வருமா, அது என்ன ஆகுதுன்னு பாத்துட்டீங்கன்னா நிக்கல் கிறிஸ்டல்ல பட்டு அந்த நிக்கல் கிறிஸ்டல்ல பட்டதுக்கு அப்புறம் இந்த நிக்கல் கிறிஸ்டல் என்ன பண்ணும்னா அந்த இன்சிடென்ட் பீம் ஆஃப் எலக்ட்ரான்ஸை அது வந்து எல்லா பக்கம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது, ஸ்கேட்டர் ஆகுது. அந்த ஸ்கேட்டர் ஆன லைட்டை என்ன பண்றாங்கன்னா ஒரு போட்டோகிராஃபிக் பிளேட் மேல பட வைக்கிறாங்க. சோ அந்த போட்டோகிராஃபிக் பிளேட் மேல எனக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கிடைக்குது பாருங்க, இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கிடைக்குது. சோ இந்த பேட்டர்னுக்கு பேர் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் யாரோட கேரக்டருக்கு சம்பந்தமானது அப்படின்னா வேவா இருந்துச்சுன்னா தான் இந்த டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் கிடைக்கும். இந்த இன்டர்ஃபியரன்ஸ், டைஃப்ராக்ஷன், போலரைசேஷன் சொல்லியிருக்கேன்ல. சோ இந்த டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் இட் இஸ் எக்ஸிபிட்டட் பை வேவ் நேச்சர் அப்படிங்கறது இங்க கொடுத்திருக்காங்க. சோ அது கீழ ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த ஸ்டேட்மென்ட் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். Since X-ray have a wave character, therefore the electron must also have a wave character.
இங்க இவங்க வந்து பாத்துட்டீங்கன்னா இது வந்து நீங்க சாலிட் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு லெசன்ல வந்து பாத்துட்டோம்னா இது சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா எக்ஸ்ரே வந்து வேவ் கேரக்டர்ல ஒரு ஒரு டி ப்ராக்லி இதுல வந்து நம்ம இது பண்றப்போ இதே பேட்டர்ன் தான் கிடைச்சிச்சு. அப்ப எக்ஸ்ரேக்கு இந்த பேட்டர்ன் கிடைக்குது அப்படின்னா அப்ப எலக்ட்ரானுக்கும் வந்து பாத்துட்டோம்னா இதே பேட்டர்ன் தானே கிடைச்சிருக்கும். அப்ப என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ்ரே வேவ் அப்படின்னா இங்க எமிட் ஆன எலக்ட்ரான் வந்து பாத்துட்டீங்கன்னா வேவ் கேரக்டர் தான். ஏன்னா ரெண்டு பேத்துக்குமே வந்து டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, அந்த எக்ஸ்ரே செஞ்சாங்கன்னு சொன்னேன்ல, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டி ப்ராக்லி இதுல வந்து இது பண்ணது பிராக் ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம டீடைலா நம்ம பின்னாடி பார்க்கலாம். சோ இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, மோரோவர் wavelength of the electron as determined by the இது பிராக்ஸ் டைஃப்ராக்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து பாத்துட்டீங்கன்னா ஐ மீன் இந்த இதுல எலக்ட்ரானுக்கு என்ன வேவ்லென்த் எனக்கு இங்க கிடைச்சிச்சோ இதே தான் வந்து பாத்துட்டீங்கன்னா எனக்கு டி ப்ராக்லி ஈக்குவேஷன்ல போடுறப்பவும் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப therefore எக்ஸ்ரேக்கு டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் இருக்கு அப்படின்னா அப்ப கன்ஃபார்மா வந்து பாத்துட்டீங்கன்னா வேவுக்கும் டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன். அப்ப எக்ஸ்ரே வேவ் கேரக்டர் அப்படின்னா அப்ப இந்த எலக்ட்ரானும் வேவ் கேரக்டர் தான் எக்ஸிபிட் பண்ணுது. எதுல போட்டு பாக்குறப்போ நமக்கு டி ப்ராக்லி ஈக்குவேஷன் போட்டு பாக்குறப்போ இது வந்துச்சு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இதே இதோட அவங்க நிறுத்த கிடையாது, இன்னொரு கன்ஃபர்மேட்டரி எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்றாங்க. அது என்னன்னா தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட். இதுவும் ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள். ஜிபி தாம்சன், ஜே தாம்சன் கிடையாதுங்க, ஜிபி தாம்சன், மறந்துடாதீங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா அந்த நிக்கல் பிளேட் இருக்கு பாத்தீங்களா, அந்த நிக்கல் பிளேட்டை தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு தின் கோல்டு ஃபாயில் ஒன்னு வைக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு எலக்ட்ரானை வந்து பாத்துட்டீங்கன்னா பாஸ் பண்றாங்க. இந்த பக்கம் ஒரு போட்டோகிராஃபிக் பிளேட் வச்சிருக்காங்க பாருங்க. கோல்டு ஃபாயில் வழியா அந்த எலக்ட்ரான் போய் இந்த போட்டோகிராஃபிக் பிளேட் மேல எனக்கு படுறப்ப எனக்கு இந்த இடத்துல வந்து டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் கிடைச்சிருக்கு. அப்ப இதுல என்ன தெரிஞ்சிச்சு, அப்ப கன்ஃபார்மா எலக்ட்ரானுக்கு வந்து பாத்துட்டோம்னா வேவ் கேரக்டர் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வந்துட்டாங்க. அப்ப நம்மளுக்கு இதுல என்ன தெரிஞ்சிச்சு, எலக்ட்ரான் வேவ்ஸ் as a wave, ஏன்னா அது டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் கொடுத்துச்சு அப்படின்னு நம்மளுக்கு இங்க தெரிஞ்சிருச்சு. இப்போ பார்ட்டிகல் நேச்சருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணோம்ல, சோ அதுக்கும் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு சிலது இங்க கொடுத்திருக்காங்க. என்னன்னு பாத்துட்டீங்கன்னா இதுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் a particle character. இத ஒரு 3 எக்ஸ்பெரிமெண்ட் அவங்க பண்ணி பார்க்கறாங்க. இதுல இந்த லாஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் நமக்கு தெரியும் என்னன்னா பிளாக் பாடி ரேடியேஷன் அண்ட் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஏன்னா இந்த லெசன்ல நம்ம அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். சோ அது போக இங்க 2 கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பாருங்களேன். அதே மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு லைட் எடுத்துக்காங்க. அந்த லைட்டை வந்து பாத்துட்டோம்னா எரிய விடுங்க, ஒரு பேட்டரியில கனெக்ட் பண்ணி அந்த லைட்ல இருந்து எனக்கு எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எனக்கு வெளியே வரும். ஒரு ஜிங்க் சல்பைட் ஸ்கிரீன் வச்சுக்காங்க, அதாவது ஒரு நார்மல் ஸ்கிரீன், அதுக்கு மேல ஜிங்க் சல்பைட் பவுடர் கோட்டிங் கொடுத்துக்காங்க. ஒரு டார்க் ரூம்ல வச்சுட்டு நீங்க இந்த லைட் ஆன் பண்றப்போ இந்த பல்புல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் போய் இந்த ஸ்கிரீன் மேல படுறப்போ அந்த இடத்துல டக்குன்னு கிளிட்டர் ஆகுது, ஒரு மின்னுது. ஒரு லைட் வந்து திடீர்னு ஒரு ஃபிளாஷ் ஆனா எப்படி இருக்கும், படுற இடத்துல எல்லாம் பட அந்த இடத்துல எல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா அப்படியே ஒரு க்ளோ ஆகுது. அந்த அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா சின்டிலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு எலக்ட்ரான் போய் ஒரு இடத்துல பட்டுருச்சு அப்படின்னா அந்த இடத்துல அது லோக்கலைஸ் ஆயிடுச்சுன்னு தானே அர்த்தம். ஏன்னா அதனாலதான் அந்த இடத்துல மட்டும் எனக்கு ஒரு ஸ்பாட் வந்து எனக்கு ஃபார்ம் ஆகுது. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்கிரீன்ல எலக்ட்ரான் பட்ட இடம் எனக்கு நல்லா தெரியுது. அப்ப தெரியுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மார்க் விழுந்திருக்குன்னு தான் அர்த்தம். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்ப எலக்ட்ரான் பிஹேவ்ஸ் as a particle, ஏன்னா it is localized on the zinc sulfide screen. இது வந்து ஸ்கிரீன் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகல, டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் மாதிரி ஃபுல்லால ஸ்ப்ரெட் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அது போக வந்து பாத்துட்டீங்கன்னா ஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபார் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்பெசிபிக் சார்ஜ். இதெல்லாம் நீங்க அடுத்த வர லெசன்ல வந்து பாத்துட்டீங்கன்னா பாப்பீங்க. ஸ்பெசிபிக் சார்ஜ் E/m மறந்துடாதீங்கப்பா. ஸ்பெசிபிக் சார்ஜ்னா என்னன்னு பாத்துக்காங்க. இத லெசனை வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அட்டாமிக் பிசிக்ஸ் நடத்துறப்ப நான் கேட்பேன், வாட் இஸ் ஸ்பெசிபிக் சார்ஜ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ரேஷியோ ஆஃப் சார்ஜ் டு இட்ஸ் மாஸ், charge of the electron divided by mass of the electron, இல்ல charge of the proton divided by mass of the proton. சோ அதுக்கு பேர் தான் ஸ்பெசிபிக் சார்ஜ் அப்படின்னு சொல்றாங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட். இன்னொன்னு வந்து மில்லிகன் ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட். இது உங்களுக்கு வந்து பாத்துட்டோம்னா அட்டாமிக் பிசிக்ஸ் நடத்துறப்ப நான் சொல்றேன். சோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாத்தையும் வச்சு அவங்க என்ன முடிவுக்கு வர்றாங்க, எலக்ட்ரானுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா பார்ட்டிகிள் கேரக்டரையும் கன்ஃபார்ம் பண்றாங்க. அப்ப எலக்ட்ரானுக்கு என்ன கேரக்டர் இருக்கு, பார்ட்டிகிள் கேரக்டரும் இருக்கு, வேவ் கேரக்டரும் ரெண்டுமே இருக்கு அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு அவங்க வந்துட்டாங்க. சோ இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, முன்னாடி நம்ம சொன்னல போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா நான் முன்னாடியே நான் சொன்னேன் என்னது, ஒரு ஏதாச்சும் ஒரு மெட்டல் பிளேட் மேல நீங்க மோஸ்ட்லி அது கேத்தோடா தான் இருக்கணும் அந்த பிளேட். சோ அதுக்கு மேல வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு லைட், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எதா வேணாலும் இருக்கலாம், விசிபிள் லைட், யூவி, எக்ஸ்ரே, காமா. பட் ஆனா எந்த மெட்டலுக்கு என்ன லைட்டிங்கிறது நம்ம கரெக்டா சூஸ் பண்ணணும். சோ அந்த மாதிரி லைட்டை நீங்க அடிக்கிறப்ப அந்த மெட்டல் வந்து பாத்துட்டோம்னா எலக்ட்ரானை வெளியே தள்ளும். அது அந்த எலக்ட்ரானுக்கு பேரு போட்டோ எலக்ட்ரான் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எதுக்கு எக்ஸாம்பிள், இது வந்து பார்ட்டிகல் நேச்சரை கன்ஃபார்ம் பண்றதுக்காக சொல்றாங்க.
அண்ட் அதே மாதிரி வந்து பாத்துட்டீங்கன்னா பாருங்க பிளாக் பாடி ரேடியேஷன். ஒரு பொருளை வந்து பாத்துட்டீங்கன்னா நல்ல ஒரு பிளாக் கோட்டிங், லேம்ப் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல்லா நீங்க ஒரு கருப்பு, நல்லாவே தெரியும் நம்மளுக்கு ஹீட் அப்சர்வ் பண்ணக்கூடியது வந்து பாத்துட்டீங்கன்னா கன்ஃபார்மா பிளாக் கலர் தான். அப்போ ஒரு பொருளுக்கு நீங்க பிளாக் கலர் கோட்டிங் கொடுத்துட்டு அதை நீங்க வெயில்ல வச்சுட்டீங்கன்னா சன்ரைஸ்ல இருந்து வரக்கூடிய போட்டான்ஸ் எல்லாம் அது மேல இடிக்கிறப்போ அது வந்து பாத்துட்டீங்கன்னா கைனடிக் எனர்ஜியா மாறி அந்த பொருள் சூடு பண்ணும். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப நான் வந்து ஒரு 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 ஷீட்டை வந்து சுத்தியில நான் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்ப அந்த ஷீட் வந்து பாத்தீங்கன்னா சூடாகுமா? காரணம் என்னன்னா நான் வந்து அந்த கைனடிக் எனர்ஜியை நான் திருப்பி திருப்பி அது மேல கொடுக்குறப்போ டியூ டு ஃபிரிக்ஷன் அது எல்லானாலும் அந்த பொருள் சூடாது. அப்போ சுத்தியல் அப்படிங்கறது வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு பார்ட்டிகல் தான், கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு பார்ட்டிகல். சோ அந்த பார்ட்டிகல் அது மேல அடிக்கிறதுனாலதான் எனக்கு அது சூடாகுது. இதே நீங்க ஒரு லைட் அது மேலேயே அடிச்சிட்டு இருந்தா வந்து பாத்துட்டோம்னா நம்மளுக்கு அவ்வளவுக்காக வந்து பாத்துட்டோம்னா சூடாகாது. சப்போஸ் அது வேவா இருந்துச்சுன்னா ஓகேவா. சோ பார்ட்டிகளா இருந்துச்சு அப்படின்னா தே ப்ரொடியூசஸ் அ ஹீட். நம்ம குண்டு பல்புல எல்லாம் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த பல்பை நம்ம தொடறோம் அப்படின்னா அது ஹீட் ஆகும். அது எல்லாமே அப்ப அதான் இங்க சொல்றாங்க, ஏதாச்சும் ஒரு ரேடியேஷன் ஒரு பிளாக் பாடி மேல வச்சுச்சுன்னா அந்த பிளாக் பாடி அதை எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிடும். அப்சர்வ் பண்ணிட்டு வந்து பாத்துட்டீங்கன்னா எனக்கு ஹீட் எனர்ஜி எனக்கு வெளியே கொடுக்கும். அப்ப கன்ஃபார்மா இதுவும் வந்து என்ன சொல்றாங்க, பிளாக் பாடி ரேடியேஷன் பார்ட்டிகல் கேரக்டர் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றாங்க. அண்ட் அடுத்து இருக்கிறது வந்து பாத்துட்டீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ போட்டான். இது ரொம்ப 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 முக்கியம், கொஞ்சம் நல்லா பாத்துக்காங்க. ரொம்ப ஈஸியா உங்களுக்கு இங்க கொடுத்துருக்கேன், பாயிண்ட் பை பாயிண்டா ஒன்னா பாருங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ போட்டான். போட்டானுக்கும் வந்து பாத்துட்டீங்கன்னா லைட்டோட ஸ்பீடே தான் 3 into 10 to the power 8 மீட்டர் per second. ஓகேவா. சோ இது வந்து பாத்துட்டீங்கன்னா ஒண்ணு. சோ அட் ஸ்பீட் ஆஃப் லைட், ஆக்சுவலா -8 போட்டாங்க, அது மைனஸ் கிடையாதுப்பா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா it has a zero rest mass if photon that is photon cannot exist at rest. அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு போட்டான் ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா அதோட மாஸ் ஜீரோ. அதனால போட்டான்னால எப்பவுமே ரெஸ்ட்ல எல்லாம் இருக்க முடியாது. ஏன்னா மாஸ் ஜீரோவா இருக்கு அப்படின்னா அது வேவா மாறிடும்ல அந்த இடத்துல. சோ அதனால வந்து நீங்க அதை சொல்ல முடியாது. ஏன்னா பார்ட்டிகல் அப்படின்னாலே அதுக்கு மாஸ்ன்னு ஒண்ணு இருக்கணும். மாஸ்ன்னு ஒண்ணு இருக்கணும் அப்படின்னா அந்த போட்டான் வந்து பாத்துட்டோம்னா ரெஸ்ட்ல இருக்க கூடாது, அங்கேயும் இங்கேயும் மோஷன்ல சுத்திட்டே தான் இருக்கணும். சோ அதான் இங்க சொல்றாங்க. அப்ப கைனடிக் எனர்ஜி பாருங்க, ஒரு பொருளுக்கு மாஸ் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா கன்ஃபார்மா கைனடிக் எனர்ஜின்னு ஒன்று இருக்குமா? அப்ப அதோட கைனடிக் எனர்ஜி இஸ் given by half mv². அண்ட் அது வந்து பாத்துட்டோம்னா இங்க எனர்ஜி ஆஃப் த போட்டான் டிவைடட் பை வெலாசிட்டி ஆஃப் த லைட் இப்படி கொடுத்திருக்காங்க. கைனடிக் எனர்ஜி நீங்க ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. So kinetic energy of the photon m is equal to energy of the photon divided by velocity of light square, which is equal to Planck's constant divided by velocity of light into wavelength of the photon. So எந்த ஃபார்முலா வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மொமெண்டம் பாருங்க, மொமெண்டம் is equal to energy divided by velocity of the light அப்படி எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி Planck's constant divided by lambda. அப்போ லாஸ்ட் வந்து இன்னொரு பாயிண்ட் என்னன்னா photons travel in a straight line. லைட்டோட ப்ராப்பர்ட்டி மாதிரியே தான். எனர்ஜி ஆஃப் த photon depends upon the frequency. இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஒரு ஒரு போட்டானுக்கு ஒரு ஒரு frequency இருக்கா, அந்த frequencyல போய் ஒரு மெட்டல் மேல படுறப்பதான் வந்து பாத்துட்டீங்கன்னா அது எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியே எனக்கு கொடுக்கும்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா so the energy of the photon does not change when photon travel from one medium to another medium. இங்க வந்து அதோட எனர்ஜி வந்து மீடியம் டு மீடியம் சேஞ்ச் ஆகுறப்போ எனர்ஜி எல்லாம் மாறாது. so it remains constant. so இங்க என்னென்னலாம் கொடுத்திருக்காங்க, போட்டானும் லைட்டோட ஸ்பீட்லயே தான் போகும். போட்டான் வந்து ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா மாஸ் ஜீரோ ஆயிரும். ஆனா ரெஸ்ட் போட்டான்னால வந்து மாஸ் ஜீரோவா இருக்க முடியாது. அதனால they always in a motion. அப்போ ஒரு 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 மாஸ் ஒரு போட்டான் வந்து மோஷன்லயே இருந்துட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு வெலாசிட்டி இருக்கு, மாஸும் இருக்கு. அப்ப கன்ஃபார்மா அது கைனடிக் எனர்ஜி இருக்கும், அதோட ஃபார்முலா. அப்போ ஒரு பொருளுக்கு மாஸ் இருக்கு அப்படின்னா கன்ஃபார்மா அதுக்கு மொமெண்டமும் இருக்கும். சோ mv கரெக்ட்டா. சோ மொமெண்டமும் இருக்கும் m into v. போட்டான் வந்து பாத்தீங்கன்னா they travel in a straight line. எனர்ஜி ஆஃப் த போட்டான் வந்து பாத்துட்டீங்கன்னா அதோட ஃப்ரீக்வன்சியை பொறுத்து இருக்கு. போட்டான் வந்து ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம், இப்ப ஏர்ல இருந்து இல்ல வேக்யூம் குள்ள போகுது, இல்ல வேக்யூம்ல இருந்து வாட்டர் குள்ள போகுது அப்படின்னா அதோட எனர்ஜி எல்லாம் மாறாது. எனர்ஜி ஆல்வேஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அண்ட் வேவ்லென்த் ஆஃப் த போட்டான் வந்து பாத்துட்டோம்னா டிஃபரெண்ட். சோ முன்னாடி தான் என்ன சொன்னாங்க, எனர்ஜி வந்து பாத்துட்டோம்னா மாறாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனா வேவ்லென்த் ஆஃப் த போட்டான் வந்து பாத்துட்டோம்னா மாறும். ஏன்னா வெலாசிட்டி மாறும். அப்போ மீடியம் விட்டு மீடியம் மாறுறப்ப என்ன மாறும், வெலாசிட்டி மாறும், அதனால வேவ்லென்த் மாறும். பட் வேறஸ் மீடியம் விட்டு மீடியம் மாறுறப்போ இது எனர்ஜி வந்து பாத்துட்டீங்கன்னா மாறாது. and next photons are electrically neutral. அப்ப electrically neutral அப்படினாலே they are not deflected by electric and magnetic field. கரெக்ட்டா யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒரு மேக்னெட் வச்சிருக்கீங்க, அப்போ நார்த் போல் சவுத் போல், நடுவுல போட்டானை நீங்க அலோவ் பண்றீங்கன்னா போட்டான் ரெண்டு பக்கமே ஒட்டாம ஸ்ட்ரைட்டா தானே போகும். ஏன்னா போட்டான் வந்து நியூட்ரல் தானே. அதே மாதிரி ஒரு ரெண்டு எலக்ட்ரிக் பிளேட் வச்சிருக்கீங்க பாசிட்டிவ் நெகட்டிவ், போட்டான் எந்த பக்கம் ஒட்டாது, ஸ்ட்ரைட்டா போகும், பிகாஸ் they are electrically neutral. photon வந்து பாத்துட்டோம்னா may show diffraction under given condition. so most of the photon வந்து பார்த்தோம்னா diffraction pattern கொடுக்கும் when they are made to fall on a photographic plate under a suitable condition. so இது எல்லாம் தான் வந்து பார்த்துட்டோம்னா இதோட ப்ராப்பர்ட்டிஸ். மறுபடியும் நான் சொல்றேன் பாருங்க ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னலாம்.
photon வந்து பார்த்தோம்னா லைட்டோட ஸ்பீட்ல தான் போகும் 3 into 10 to the power 8 meter per second in air or vacuum. And next photon வந்து பார்த்துட்டீங்கன்னா ரெஸ்ட்ல இருக்க முடியாது. ஏன்னா ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா அதோட மாஸ் வந்து ஜீரோ ஆயிரும். மாஸ் ஜீரோவா இருந்துச்சுன்னா அது வந்து வேவ்னு சொல்லுவாங்க. பட் ஆனா போட்டான் வந்து வேவ் கிடையாது, இட் இஸ் அ பார்ட்டிகல். அப்ப கன்ஃபார்மா அது மோஷன்ல இருந்துகிட்டே தான் இருக்கணும். சோ ஒரு பொருள் வந்து மோஷன்லயே இருந்துட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு கன்ஃபார்மா கைனடிக் எனர்ஜி இருக்கும். ஒரு பொருளுக்கு மாஸ் இருக்கு அப்படின்னா கன்ஃபார்மா அதுக்கு வந்து மொமெண்டமும் இருக்கும். சோ போட்டான் ஹேஸ் அ மொமெண்டம். அண்ட் லைக் நெக்ஸ்ட் போட்டான் வந்து பாத்துட்டீங்கன்னா அதோட எனர்ஜி வந்து ஒரு மீடியம் விட்டு இன்னொரு மீடியம் மாறினாலும் அதோட எனர்ஜி வந்து மாறவே மாறாது. ஆனா ஒரு மீடியம் விட்டு இன்னொரு மீடியம் போடுறப்போ வெலாசிட்டி மாறும். போட்டானோட வெலாசிட்டி மாறும். வெலாசிட்டி மாறுச்சு அப்படின்னா அதோட வேவ் லென்த் மாறும். அண்ட் அதே மாதிரி போட்டான் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். அது நியூட்ரலா இருக்கிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்ட்லயும் மேக்னெட்டிக் ஃபீல்ட்லயும் எந்த விதமான டீவியேஷனும் காமிக்காது. ஸோ ஸ்ட்ரெயிட் லைன்ல அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். போட்டான்ஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா they exhibit a phenomena called diffraction under a suitable condition. ஸோ இது எல்லாமே வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு போட்டானோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இப்போ வரைக்கும் வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்னென்னலாம் பார்த்திருக்கோம். ஐன்ஸ்டீன் வந்து வேவ் கேரக்டர்னா என்ன அப்படின்னு சொன்னாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்ட்டிகல் கேரக்டருக்கு என்னென்ன இதுன்னு சொன்னாரு. அப்புறம் வேவ் கேரக்டருக்கும் பார்ட்டிகல் கேரக்டருக்கும் டிஃபரன்ஸ் பிட்வீன் நம்ம பார்த்தோம். அப்புறம் வேவ் கேரக்டரை கன்ஃபார்ம் பண்றதுக்கு 2 எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பார்த்தோம். அதாவது டேவிசன் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட். அதுக்கப்புறம் அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு வேவை கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஜிபி தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட். அண்ட் அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா பார்ட்டிகல் கேரக்டர், அதுக்கு ஒரு 3 எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம். ஜிங்க் சல்ஃபைட் ஸ்கிரீன் மேல பட வைக்கிறது. அண்ட் அடுத்தது ஜே தாம்சன் அண்ட் மில்லிகன் ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட். அப்புறம் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அண்ட் பிளாக் பாடி ரேடியேஷன். அண்ட் லாஸ்டா நம்ம இப்போ பார்த்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ போட்டான். ஸோ அடுத்த வீடியோல வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம அடுத்ததை பார்க்கலாம், கண்டினியூஷன் பார்க்கலாம். அண்ட் இதுல வீடியோஸ்ல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காம என்னோட பர்சனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க பிரைவேட் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். ஸோ அனுப்புனீங்கன்னா உங்களோட குவரிஸ்க்கு we are always ready to answer your queries. Thank you.